எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 20/7/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருங்க. எந்த பந்தனத்திலையும் போய் சிக்கிக்காமல் முழுக்க சேவையிலே பிஸியாக இருங்க. சேவையில் பிஸியாக இருந்தாலே உங்களுடைய புத்தி எல்லாத்துலேருந்தும் எல்லா பந்தனத்துலேருந்தும் வெளில வந்துடும். ஸோ ஏன்னா இந்த சேவையின் மூலமாக மட்டும்தான் அளவற்ற வருமானம் உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த வாய்ப்பு இந்த ஒரு தடவை தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு பிறவியில் சம்பாதிச்சு அடுத்த 5000 வருஷம் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா இப்போ நம்ம அலட்சியமாக இருக்கலாமா? எவ்வளோ கவனம் கொடுக்கணும் ஒவ்வொரு வினாடிக்கும், ஒவ்வொரு எண்ணத்துக்கும். நீங்கள் 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 பிறவிக்கு எஜமானர். அதுக்கப்புறமும் நம்ம பெரிய பணக்காரங்களாக தான் பிறக்க போகிறோம். ஸோ அது சதா மைண்டில் ஓடிட்டுருக்கணும். ஆனால் அது எல்லாமே இப்போ ஒரு வினாடியும் பாபா நினைவில் இருக்கிறதுக்கும் பாசிட்டிவான அதிர்வலைகளை அதாவது தூய்மையான அதிர்வலைகளை பரப்புறதுக்கு கிடைத்த வெகுமதி. ஸோ இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி: ஒவ்வொரு குழந்தைங்களும் தங்களுக்குள்ள ஒரு குணத்தை விதைக்கணும். அது என்னது? இந்த முரளியின் பாயிண்ட்டை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது. ஒருவேளை உங்கள் கீதா பாடசாலையிலையோ சென்டர்லேயோ இந்த ஞானத்தை படிக்கிற முரளி படிக்கிற டீச்சர் வேறு எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா நீங்களாகவே முரளி எடுக்க முடியணும். ஸோ முரளியை சொல்லக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒருவேளை உங்களால் முரளி எடுக்கவே முடியலை, அது எப்படின்னே தெரியல அப்படின்னா எப்படி உங்களால் மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்க முடியும்? அதனால் டீச்சர் இல்லைன்றதுனால குழப்பமாகிடக்கூடாது. நீங்களே டக்குன்னு டீச்சராக மாற முடியணும். ஏன்னா பாபா குழந்தைங்க அத்தனை பேரும் ஆல்ரவுண்டர் தான். எல்லாருமே இந்த ஞானத்தின் மூலமாக பிறந்திருக்கிறோம். ஞானத்தின் மூலமாக சொல்லுங்களே, கடலில் பிறந்தவனுக்கு கடலை கண்டு பயமா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இதுக்கே நீச்சல் அடிக்க தெரியாதா, மீனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா? அந்த மாதிரி கடவுள் ஞானக்கடலுடைய குழந்தைக்கு ஞானம் சொல்ல முடியாதா? மற்றபடி இந்த ஞானமும் ரொம்ப ஈஸியும் கூட. அதனால் ஒரு நாள் கூட முரளி கட்டாகக்கூடாது. அப்படின்னா இதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு பாப்பா சொல்கிறார். பாடல். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முரளி அப்படியே அன்பாக நீங்கள் படித்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே டச் ஆகும். எப்படி புரிய வைக்கிறது, அல்லது அதே இதே கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே கூட படிச்சுட்டு போவாங்க. பட் யோக பலத்துலேருந்து படிக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ அல்லது ஒரே இதே 2 தடவை கூட படிப்பாங்க. அதுவுமே அந்த யோக பலத்தில் படிக்கிறதுல தான் மேட்ரு இருக்குது. புரிய வச்சாலும் சரி, புரிய வைக்காமல் படித்தாலும் சரி. சரி, உங்களுடைய மனம் என்ன என்ற கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓம் சாந்தி. ஸோ இந்த ஞானத்தை கேட்கும்போது நம்ம என்ன மனநிலையில் இருக்கணும்? ஆத்மாவாகிய நான் கேட்குறேன், பரமபிதா பரமாத்மா கிட்ட கேட்குறேன், அப்பா கிட்ட அப்பா பேசுகிறத கேட்டுட்ருக்கிறேன். இங்கே பிரம்மா உடலில் சிவன் பேசுகிறாரு. அந்த நிச்சய புத்தியோடு கேட்கணும். ஒரு சில சிவன் கோயிலில் அந்த சிவலிங்கத்தை சுற்றி மற்ற லிங்கங்கள் இருக்கும். அந்த மூலஸ்தானத்தை சுற்றி தஞ்சை பெரிய கோயில் இருக்கும், நிறைய கோயில் அந்த மாதிரி இருக்கும். அப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் நாம தான். அப்போ லிங்கமாக காட்டினதோடைய அர்த்தம் என்ன? ஆத்மா. ஸோ ஆத்ம ரூபத்தில் பரமாத்மா சொல்கிறத நம்ம கேட்குறோம் அப்படின்ற நினைவு. ஸோ அப்படி அந்த கோயிலையும் ஞாபகப்படுத்திட்டும் கேட்கலாம். அப்போ இன்னும் ரொம்ப பாவனை இருக்கும். ஸோ இந்த கட்டளையெல்லாம் கொடுக்கறது சிவத்தந்தை, பிரம்மா கிடையாது. ஸோ சிவபாபா கொடுக்குற இந்த கட்டளையைத்தான் ஸ்ரீமத், உயர்ந்த வழி அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீனா மிக உயர்ந்த, மத்தனா வழி. ஸோ இவர் தான் எல்லையற்ற தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள். இவர் ஒருவரே. நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க கடவுளை தன்னுடைய அப்பான்னு நினைக்கிற அளவுக்கு அன்பு கிடையாது அவங்களுக்கு, இல்லையா? கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட அவர் அப்பான்னு நினைக்கிறாங்களா? இல்லை, எல்லோரும் அப்படி நினைக்கிறது கிடையாது. சிவனை கும்பிடுறாங்க, ரொம்ப அன்பாக நினைக்கிறாங்க. அதே நேரத்தில்
பரமாத்மா எல்லோருக்குள்ளும் இருக்கிறாருன்றாங்க. அப்புறம் எப்படி அன்பு வரும்? இங்கே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா கடவுள் தனிப்பட்டவர் உயர்ந்தவர்னு எப்படி வரும்? நீங்கள் பார்க்குறதெல்லாம் கடவுளுடைய ரூபம்னு நினச்சிங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் மோசமாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மோசமானவர்களை பார்த்து அன்பு வரும்? ஸோ அப்போ அவங்க புரியாமல் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க. அப்போ யார் மேலே அன்பு வைப்பாங்க? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், அவங்களுக்கு பாபா மேலே அன்பு இல்லை. அன்பாக பக்தி பண்ணுவாங்க, உருகி உருகி பக்தி பண்ணுவாங்க. ஆனால் எங்கும் நிறைந்தவர்னா எப்படி நீ அன்பு வைப்ப? யார் மேலே அன்பு வைப்ப? பக்தி மார்க்கத்தில் எப்போ தெரியுமா கடவுள் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறாங்க? எப்போ அவங்களுக்கு துக்கம் வருதோ, நோய் வருதோ, அப்போதான் உருகி உருகி நினைக்கிறாங்க, கடவுளே என்னை காப்பாற்று, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறா, நீ மட்டும்தானே கதி அப்படின்ட்டு. சரியான உடனே அவ்வளோதான், கடவுளாவது நான் அது போயா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. உண்மையிலே இந்த பிரம்மாவின் வாய் வழியாக சிவத்தந்தை கொடுத்த ஸ்ரீமத்தை தான் அவங்க கீதை அப்படின்னு இதோடைய நினைவாக வச்சுருக்கிறாங்க. ஸோ பாபா கொடுக்குறது தான் உண்மையான கீதை. மற்றபடி எந்த வேதத்திலையும் கடவுள் கற்றுக் கொடுத்த ராஜயோகம் அப்படிங்கிற பேர் இருக்காது. கடவுள் ஸ்ரீமத் கொடுத்ததாகவும் இருக்காது. அதனால தான் அது பேர் என்ன, ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸோ அந்த கீதையிலே கடவுள் கொடுத்ததாக தான் இங்கே இருக்குது. ஆனால் கடவுள்ன்றதுக்கு சிவனுக்கு பதில் ஸ்ரீகிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஸோ உண்மையிலே பாரதத்தின் தர்ம சாஸ்திரம் இந்த ஒரு கீதை தான். இதன் மூலமாக தான் பாரதம் உருவாகுது. ஸோ அதனால தான் அவ்வளோ பிரபாவம். ஸோ சில வருடங்களுக்கு முன்பு கீதையை தேசிய நூலாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு, இந்த உண்மை தெரியாத காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் உண்மையான கீதையோ இறைவன் சொல்கிறது தான், இதுதான் கடவுள் சொல்கிறது. எப்போ கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போவே உடலற்றவர் மேலே தான் எல்லாருடைய கவனமும் போகுது. மேலே தான் விரலை நீட்டுறாங்க. கடவுளுக்கு தான் தெரியும், கடவுள் சொல்கிறாரு. ஸோ அப்போ மேலே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறவர் இல்லைனாலே அவரை பார்க்க முடியாதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? இப்படி யாரும் கிருஷ்ணரை சொல்கிறது கிடையாது. கிருஷ்ணர் மேலே இருக்கார் சொல்ல மாட்டார், ஏன்னா இங்கே தானே இருந்தார். அவரும் நம்மள மாதிரி தேகதாரி தான். இப்போ கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணர் சகோதர ஆத்மா. கிருஷ்ணர் இருக்கும்போது நம்மளும் இருந்தோம் இல்லையா? ஸோ கிருஷ்ணரை அப்படி மாற்றியது யார்? சிவத்தந்தை. ஸோ அவர் தான் அப்பா. சிவன் நமக்கு அப்பா, கிருஷ்ணர் சகோதர ஆத்மா. ஸோ அப்பாவை தான் நம்ம நினைக்கிறோம், ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. அதனால தான் அப்பாவை நினையுங்கள், அப்பா மேலே அன்பு வைங்க, சகோதரர்கள் மேலே வேண்டாம். பற்றற்ற ஆன்மீக அன்பு வைங்க. மற்றபடி பற்று எல்லாமே பாபாவுக்கு மட்டுமே. ஆத்மாக்கள் இப்போ அப்பாவை நினைக்கிறோம், ஆத்மாக்களின் அப்பாவை நினைக்கிறோம். ஸோ ஆத்மாக்களுக்கு, குழந்தைங்களுக்கு பாபா சொல்லி கொடுக்குறார். அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ போதை இருக்கணும், இவ்வளோ ரகசியம். இது தினம் தினம் சொல்கிறதுனால இதோட அருமை தெரியாது. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தினம் தினம் அவர் சொல்கிறாரு. அப்போ இது யாருக்குமே தெரியலனால உங்களுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் உங்களுக்கு. போதை இருக்கிறது மட்டும் பத்தாது, நிரந்தரமாக இருக்கணும் அந்த போதை. அப்போ மறந்துடுறீங்க, கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறார், கடவுளுடைய மாணவன். ஸோ அதுக்காக தான் நீங்கள் அடிக்கடி நான் கடவுளுடைய மாணவன், கடவுள்கிட்ட படிக்கிறேன், கடவுளுடைய மாணவன் இப்படி பண்ணலாமா, அது மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதோடைய நினைவு தான் மகாபாரதத்தில் ஒவ்வொரு தடவையும் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நான் துரோணருடைய சிஷ்யன் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ கிளாஸில் முரளி எடுக்கும்போது, சிஸ்டர் முரளி எடுக்கும்போது மட்டும் அந்த போதை இருக்குது, அதை முடிஞ்சு சென்டரை விட்டு வந்துட்டாலே போதை போயிடுது அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பாபா சொன்னதை ஆசை போட்டுகிட்டே இருக்கணும். இதுக்காக தானே பாபா நீங்கள் சொன்னீங்க இல்லையா? எப்படி காதலர்கள் அவங்க பேசுனதை நினச்சி பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு போதையை ஏற்றிக்கிறாங்களோ, அது மாதிரி பாபா தான் நம்மளுடைய காதலன், பரிசுத்தமான காதலன். அந்த காதலனை நினைத்தால் நம்ம நாசமாக போயிடும், உலகில் தேகதாரி காதலனை. ஆனால் இந்த நிராகாரி சிவ காதலனை நம்ம நினைக்க என்ன ஆகுது, ஆத்மா தூய்மையாகுது, பரிசுத்தமாகுது, உலகத்துக்கே அதிபதி ஆகிறதுக்கு தகுதி ஆகுது. ஸோ அதனால் வெளியில் போனோடனே அந்த போதை போயிடக்கூடாது. அதேமாரி சிஸ்டர் சென்டர் விட்டு நிறைய சேவைக்காக வெளியில் போவாங்க, அப்புறம் மதுபனுக்கு போவாங்க, போயிட்டு சில சமயம் மாதக்கணக்கு கூட ஆகும் இல்லையா? ஸோ அந்த நேரம் உங்களுடைய போதை மறைஞ்சிடக்கூடாது. கிளாஸை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, பார்த்துக்க முடியணும்.
ஸோ பாபா சொல்லியிருப்பாங்க, சிலர் 5-6 மாதம் கூட வெளியில் போக மதுபனிலே தங்கி சேவை செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் கூட நடக்கும். சென்டரில் பெரும்பாலும் ஆள் இருப்பாங்க, பட் கீதா பாடசாலைக்கு சில சமயம் இல்லாமல் அந்த மாதிரி கூட போகும். அப்போ மாணவர்களை சென்டரை பார்த்துக்க முடியணும். ஏன்னா இந்த படிப்பு ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமாக இது ரொம்ப ஈஸி. ஆனால் சிலர் டீச்சர் இல்லைனாலே குருடனாக ஊனமாக ஆகிடுறாங்க. இல்லையா, எனக்கு கையே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அவங்க இல்லாமல். அப்படி இருக்கக்கூடாது. இங்கே நடத்துறது யார்? டீச்சர் சிவத்தந்தை. அவருடைய ஞானம் தான் இது. ஸோ அதனால் டீச்சர் வரலப்பா, அந்த சிஸ்டர் இல்லைப்பா, வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சென்டருக்கு போகிறத நிறுத்திடாதீங்க. ஏன்னா நம்ம போகிறது சிஸ்டருக்காக கிடையாது, பாபாவுக்காக. இல்லையா, ஜஸ்ட் அமைதியாக படித்தா கூட பாபா சொல்கிற ஞானம் நமக்கு புரியுது இல்லையா. ஸோ அதனால் விளக்கமாக புரிய வைக்கிறவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சென்டருக்கு போகிறத நிறுத்திடக்கூடாது. ஏன்னா மற்ற நல்ல மாணவர்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஏன் உங்களால் கிளாஸ் எடுக்க முடியாதா என்ன? இன்னும் கேட்டிங்கன்னா பக்தி மார்க்கத்தில் குரு எங்கேயோ போயிட்டார்னா அவர்களுடைய சிஷ்யர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அது மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் சேவை செய்யணும். மாணவர்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஹடயோகத்தில் அவங்களுக்குள்ள சுயநலம் இருக்கும். எங்கள் சிஷ்யன் மேலே போயிட்டு குருவை கவுத்துடுவானுன்ட்டு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே கடவுள் தான் நமக்கு குரு. அவர் குழந்தைங்கள தனக்கு சமமாக ஆக்கணும்னு தான் ஆசைப்படுறார். அதனால் குழந்தைங்க சேவை செய்யணும். இருந்தாலும் குழந்தைங்களுக்குள்ள வர்ஷிக்கிரமும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு குழந்தை நல்ல பக்காவாக ஞானத்தில் பக்காவாக இருக்குதுன்னா அந்த குழந்தைய எங்கே அனுப்பணும்னு பாப்தாதாவுக்கு தெரியும். ஸோ அதனால் அனுப்புவாங்க. அனுப்புறதுனால இல்லை அவங்க எங்கள் சென்டரில் இருக்குன்னா அதே சென்டரில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி சேவை விருத்தி ஆகும் இல்லையா. மம்மாவெல்லாம் எல்லா இடத்துக்கும் பாபா அனுப்பிச்சிருக்காரு, ஜானகி தாதி அனுப்பிச்சிருக்காரு. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் அப்புறம் எப்படி சேவை வளர்ச்சி அடையும்? ரொம்ப பக்காவானவங்க போனால் தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் இந்த ஞானம் இல்லையா. ஸோ இந்த ஞானத்தை பல வருடங்களாக குழந்தைகளாகிய நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. அதனால் நீங்கள் இந்த ஞானத்தின் ஆதாரத்தில் சென்டரை நடத்த உங்களால் முடியணும். ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்கிறீங்கல்ல. ஸோ இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியணும். முரளி உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ முரளி பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் விளக்கம் கொடுக்க போகிறீங்க இல்லையா. ஸோ அது ஒன்றும் கஷ்டம் இல்லையா. அந்த முரளி உங்களுக்கு புரியுதில்ல, எப்படி புரியுதோ அதை சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் கேட்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்காமல் விட்டுட்டீங்க. ஸோ அது நம்ம சொல்லி பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஞானத்தை தாரணை பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோகத்தில் இருந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அப்படியெல்லாம் யோகத்தில் இருக்கும்போது அப்படியே மனசு தூய்மையாகும், வெளி உலக விஷயத்துலேருந்து வெளில வரும். ஸோ அப்போ தான் ஞானம் உள்ளே போகும். ஸோ சென்டரில் யாராவது ஒருத்தங்க இப்படி இருக்கணும். எப்படி? சரி டீச்சர் வெளில போயிட்டாங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சென்டரை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கணும். பாபா ஒரு நல்ல டீச்சரை இன்னொரு நல்ல சென்டருக்கு சேவைக்காக அனுப்பிச்சிருக்கிறார், அவ்வளோதான். அதனால் டீச்சர் இல்லைன்னு குழப்பமாகிடக்கூடாது. ஏன்னா ஒரு சில நாடுகள் தீவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்டரே இல்லாமல் இருக்குது இல்லையா. பாபா ஞானம்னா என்னென்னே தெரியாமலாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சென்டர் இருக்குது, கீதா பாடசாலை இருக்குது, பாபா குழந்தைங்களும் இருக்கிறாங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நாம் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ஸோ அதனால் டீச்சர் இல்லைன்னு ஐயோ என்ன ஆகுமா அப்படின்னு குழம்பிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆசிரியர் மாதிரி ஆக முடியல, ஞானத்தை கொடுக்க முடியல அப்படின்னா எப்படி நீங்கள் மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்குவீங்க? மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்கிறது தானே சேவை. எப்படி பிரஜைகளை உருவாக்க முடியும்? அப்புறம் எல்லாருக்கும் முரளி ஒரே முரளி தானே எல்லாருமே கேட்குறது. டீச்சருக்குன்னு பாபா ஸ்பெஷல் முரளி அனுப்புகிறாரு, ஒரே முரளி தான். அதனால் கதியில் உட்காந்து மற்றவர்களுக்கு நான் ஞானம் சொல்கிறேன்றதில் உங்களுக்கு சந்தோஷம்தான் வரணும், பயம் வரக்கூடாது இல்லையா. இன்னொரு விஷயம், அங்கே உட்காந்தா பாபா பார்த்துக்குவார் இல்லையா, பாபா கொடுப்பார். ஸோ அதனால் அந்த பதற்றம் இருக்கக்கூடாது. ஸோ இது 69க்கு முன்னாடி வந்த முரளி. அப்போ பெண்களுக்கு அந்த வெளியில் வர்றது, படிக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதற்காக பாபா சொல்கிறார். இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு அடிச்சிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் இது மெயினாக அப்போதைக்கு.
என்னை ஏன் கிளாஸ் எடுக்க விடலன்னு அடிச்சிக்கிறது தான் நிறைய இடத்துல இப்போ நடந்துகிட்ருக்கு. சரி, ஸோ பாபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி பண்ணணும். முரளி எடுத்து சொல்லி கொடுக்குற மாதிரி பயிற்சி பண்ணணும். கண்ணாடி பார்த்து பயிற்சி பண்ணலாம், இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ சேவைக்கு நீங்கள் தகுதி ஆகிடுவீங்க. நீங்கள் சேவை செய்வதற்கு தகுதி ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்டால் யாருமே முன்னாடி வர மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய வேலைக்கு லீவு போட்டுட்டு வரணும் சேவைக்கு. ஏன்னா அந்த வேலை வந்து அற்ப காலது. இது 21 பிறவி சும்மா கிடையாது. அதுக்கப்புறம் போய் வேலைக்காரனாக பிறக்க போகிறீங்களா? அப்போ இதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் இது என்ன மாதிரி வருமானன்ட்டு. நிறைய சென்டர்லாம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் மூடிட்டு வருவாங்க. நல்ல வியாபாரம் ஆகிற கடையை மூடிட்டு வருவாங்க, அல்லது வேறு யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டினியூஸாக சேவையிலே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நகை கடைக்காரங்க, துணி கடைக்காரங்க, அரிசி கடைக்காரங்க, பல வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி வருவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா முக்கால்வாசி வியாபாரம் பண்ணுறவங்க தான் நிறைய பொறுப்பு எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க சேவை. ஸோ அதேமாதிரி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க கூட அடிக்கடி லீவ் போட்டு அல்லது பர்மிஷன் போட்டு வருவாங்க. ஸோ எங்கெல்லாம் சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு அழைப்பு வருதோ உடனே நீங்கள் லீவ் போட்டு அங்கே போயிடணும். ஏன்னா இதுதான் முக்கியம் இல்லையா? மற்றது சும்மா சைடு தான் நமக்கு. யார் வந்து பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி சேவை நிறையவே பண்ண முடியும். ஏன்னா இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அந்த அரசாங்கம் இல்லையா, வெளி உலக கலியுக அரசாங்கம் கொடுக்குற வருமானத்தை விட மிக மிக உயர்ந்தது. அப்போ எதுக்கு அதிக மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அது பண்ண வேண்டாம்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கணும். ஸோ எதாக இருந்தாலும் மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் லீவ் வேறு இருக்கு இல்லையா? ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் எமர்ஜென்சி அது இதுன்னு ஏதோ பர்மிஷன் அந்த மாதிரி, ஸோ எல்லாத்தையும் சேவைக்காக பயன்படுத்தணும். ஏன்னா இங்கே கடவுள் உங்களுக்கு நடத்துகிறார், மனுஷன் கிடையாது இதை உதாசீனப்படுத்த. இதன் மூலமாக தான் 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கு எஜமானராகிறீங்க. சொர்க்கத்துக்கு போகிறதே பெரிய விஷயம், அதுவும் 21 பிறவிக்கு, அதுவும் எஜமானனாக ஸ்ரீ நாராயணனாக போகிறீங்க. ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த படிப்பினால் வர வருமானம் மிகப்பெரியது, அளவற்றது. மற்றபடி அந்த வருமானத்தினால உங்களுக்கு என்ன ஆக போகுது? இல்லை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் திடீர்னு இறந்து போயிடுறாங்க இல்லையா? கொரோனா டக்குன்னு நிறைய மினிஸ்டர், நடிகை ஐஸ்வர்யா ராய், இவங்க அத்தனை பேருக்கும் நோய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ கோடியாக சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு பிறவியோடு முடிஞ்சு போச்சு. அது கூட கோமா ஸ்டேஜெலாம் இருக்கும்போது அந்த காசு கூட என்ன பண்ண முடியும்? இது வெறும் தற்காலிக சந்தோஷம். இதுக்கே இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே நீங்கள் உலகத்துக்கே எஜமானராகிறதுக்கான ஞானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸோ 21 பிறவிக்கு அளவற்ற ஆஸ்தி அடைய போகிறன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் நான் இந்த சேவையிலே மூழ்கி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த போதை இருக்கணும். போதை இல்லாமல் சேவை செய்கிறது வேஸ்ட்டு, வேண்டாம் வெறுப்ப சேவை செய்கிறது வேஸ்ட்டு. அப்படியே அந்த போதையிலே மூழ்கி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஸோ எல்லோருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஞானம் அதாவது என்னென்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தானாக வருன்றார். முயற்சியே பண்ணாமல் எனக்கு வராதுன்னா இந்த ஞானம் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி வரல, ஒரு படித்ததே கிடையாது அப்படின்னா கூட மற்றவர்கிட்ட நான் எனக்கும் புரிய வைக்கணும்னு ஆசை இருக்குது, நான் என்ன புரிய வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு கூட தெரிஞ்சுட்டு அதை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே பாவனை பேசும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் ஒரு மாதாஜி கூட சேவைக்கு போகும்போது ரொம்ப அப்படியே என்னென்னமோ சொல்லி புரிய வைக்கிறான். அந்த மாதாஜி என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க, அது வந்து பெருமாள் கோயில். ஸோ அப்போ அந்த பெருமாள் கோயில் அந்த சிலையை பார்த்து, இது லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சுட்டு அந்த படத்தில் பார்த்து வாங்க நாம தான் இது அப்படின்னு எடுத்தோடனே சொன்னாங்க. பட் ஆனால் அந்த போதை வந்து அப்படியே அவர் அப்படியே மெய் மறந்து பார்க்க வைக்கிது. எங்கே நடக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த பாவனை, அந்த போதை அது ரொம்ப முக்கியம் சொல்கிற ஞானத்தை விட. சரி, அதனால் அந்த போதை முழுசாக இருக்கணும். உங்களால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்குதான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. இந்த கலியுக இறுதியில் பாருங்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் வெறும் 9 லட்சம், ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. பாபா கண்டிப்பாக கலியுகத்தின் இறுதிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் வரக்கூடிய இந்த சங்கமயுகத்தில் வந்து தான் அந்த மாதிரி உலகத்தை ஸ்தாபனை பண்ணுவார். பழைய உலகம் கண்டிப்பாக அழிய போகுது.
அதனால தான் மகாபாரத யுத்தம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இல்லையா? எப்போ கடவுள் வந்து இந்த ராஜயோகம், சத்யுகத்திற்கான ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உங்களை ராஜாதி ராஜனாக மாற்றுறாரோ அந்த நேரத்தில் தான் இந்த யுத்தம் நடக்குது இல்லையா? ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவோ நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம், அங்கே உலக அழிவு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கணிக்கிறாங்களே இதுக்கு அடுத்தது இன்னும் பெரிய கிருமி வரப்போகுது. அப்புறம் நம்ம சிஸ்டர் வந்து அடுத்த வருஷம் அநேகமாக நிறைய நிலநடுக்கம் வரும், அந்த மாதிரி கனவு வருது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரலாம் இல்லையா? ஸோ இன்னொரு விஷயம், வருஷம் வருஷம் நம்மளும் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வெளியில் போக முடியல, எங்கேயுமே போக முடியல, சேவை கூட போக முடியல அப்படின்போது பாபாக்கு வந்துங்க யோகம் பண்ணுற நேரம் அதிகமாகுது. இப்போ யோகம் அதிகமாக அதிகமாக தூய்மையாகும், உலக அழிவும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பக்காவாக இருக்கும்போது உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். பாபா நம்மளை கர்மாதீத்த நிலை அடைய வைக்கிறார். கர்மாதீத்த நிலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாபா தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நினைவு, நான் ஆத்மான்ற உணர்வை தவிர உடல் இருக்குதுன்ற நினைவு கூட இல்லாத ஒரு நிலை. ஸோ அப்படி பக்காவாக ஆகிறது. அந்த டைமில் தான் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகுன்றது பாபா சொல்கிறது. அந்த நிலை அடையிறதுக்காக பாபா சொல்கிறது என்னது? உடல் உணர்வை ஃபுல்லாக மறந்துடுங்க, உடலின் அனைத்து தர்மத்தையும் மறந்துடுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிஞ்சிடும். ஆனால் இப்படி அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மான்னு உணர்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி தேவை, ரொம்ப கடுமையான முயற்சி தேவை. அப்பாவே நிரந்தரமாக நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும் கடுமையான முயற்சி தேவை. அதாவது புள்ளியாக உங்களை நினைக்கிறது ஈஸி, பாபாவை புள்ளியாக நினைக்கிறது ஈஸி. ஆனால் அது நிரந்தரமாக நினைக்கிறதுக்கு தான் டக்கு டக்குன்னு மாயை வந்து, ஏன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, பரமாத்மா கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்திலே உங்கள் கவனம் இருக்கணும். அப்போ கண்ணுக்கு தெரிகிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு பெரிய தடை தானே. அதனால தான் பாபா சார் கலியுகத்தின் விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிடுவாங்க, கலியுகத்து விஷயத்தை பார்க்காம இருக்கிறாங்க. 3வது கண் மட்டும்தான் திறந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நாராயணன் ஆகணுன்ற அந்த லட்சியம் சதா ஞாபகம் இருக்குது. வெளி உலக விஷயங்கள் அதை மறக்க வச்சிடும், அப்படியே புத்தி சிதறது இல்லையா? யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கலியுகத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு கூட தெரியாதுன்று இல்லையா? கையை காலை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாவம். என்ன பண்ணுறது? நாடகத்தில் இந்த பக்தி மார்க்கமும் பதிவாக இருக்குது, அதுவும் நடந்து தான் ஆகணும். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு 3 இருக்குது இல்லையா? ஸோ ஞானம்ங்கிறது சத்யுக திரேதாயுகம், துவாபர கலியுகம் பக்தி, சங்கமயுகத்தில் வைராக்கியம் வருது. அந்த பக்தியிலேருந்து விடுபடுறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஞானி கிடையாது, ஞானத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம். எப்போ தேக உணர்வு ஃபுல்லாக மறந்த நிலை அடைகிறீங்களோ அப்போ தான் நம்ம உண்மையிலே ஞானி. அது சத்தியுகத்தில் தான் நடக்குது. ஸோ இப்போ வைராக்கியம் அடைகிறோம். 2 விதமான வைராக்கியம் இருக்குது. ஹடயோகிகள் பண்ணுற எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறது. இன்னொன்று, ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியினால் விடுறீங்க. ஸோ அப்போ எங்கே போக முடியும்? அதனால தான் பாபா சார் வீட்டிலே இருங்க. புத்தியினால் கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்கணுன்ற ஆர்வம் கூட உங்களுக்கு வரக்கூடாது, கேட்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் கூட வரக்கூடாது. முழுக்க முழுக்க பாபா, நான் பாபாட்ட போகணும், அவ்வளோதான். இதே தான் மைண்டில் இருக்கணும். ஸோ ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் மறக்கிறதுக்கு குழந்தைங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம சிவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், தூய்மையான உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? அழுக்கு என்னது? பழைய உலகத்தின் எந்த நினைவும் அழுக்கு தான். ஸோ பரிசுத்தமான சிவாலயத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணுன்னாலே தூய்மையாகி தான் போகணும். ஸோ அதனால தான் பழைய உலக அழுக்கு என்னுடைய புத்தியில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அதை மறக்கணும். எப்படி மறக்கிறது? சிவனை நினைத்து நினைத்து மறக்கிறோம். சிவனை நினைத்து நினைத்து தூய்மையாகி சிவன் கிட்ட போகிறோம். எப்படி இல்லையா? ஸோ சொர்க்கமும் சிவனுடைய ஆலயம் தான், சிவன் படைத்த ஆலயம். அங்கே சிவன் வர்றது கிடையாது, கடவுள் வர்றது கிடையாது. இன்னொன்று, சிவபாபா இருக்கக்கூடிய பரந்தாமமும் சிவாலயம் தான். கடவுள் இருக்கிற இடம் ஆலயம் தானே இல்லையா? நீங்கள் எல்லோரும் பிரம்மாவுடைய குழந்தைங்க, பிரம்மா குமார் குமாரிகள். ஒரு அப்பாவுடைய குழந்தைங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள என்ன உறவு? சகோதர சகோதரிகள் தான். அதனால் உங்களுக்கு விகார பார்வை இருக்க முடியாது. இப்போ எல்லாருடைய பார்வையிலும் காமம் தான் இருக்குது, கிரிமினல் பார்வை. ஏன்னா தம பிரதானமாயிட்டாங்க. அதனால தான் இந்த உலகத்தை என்னன்னு சொல்கிறோம்? நரகம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு அழகான பொண்ணு பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருடைய பார்வையும் அப்படியே முக்கியம். ஸோ அப்படி இருக்குது. சாதாரண பொண்ணு போனாலே அப்படி தான் பார்த்துட்ருக்குறாங்க இப்போ. சரி,
அதான் நரகம்ன்றார். ஆனால் இது நரகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே நம்ம நரகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய நிலையை பற்றி தெரியாத காரணத்தினால எல்லாம் காசு இருக்கிறவனுக்கு இது சொர்க்கம், இல்லாதவனுக்கு நரகம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க மனசில் என்ன வருதோ அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சொர்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல, அதனால் இது சொர்க்கம்ன்றாங்க. இது சொர்க்கம் கிடையாது. சொர்க்க ராஜ்யம் இருந்தது ஆரம்பத்தில், அப்படி தான் இறைவன் படைத்தார். அவங்க தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தர்மத்தவர்களாக இருந்தாங்க. ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் தர்மத்தின் வழிபடி நடந்தாங்க, அதனால் சரியாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோ சக்தி இருந்துச்சு. குறிப்பாக ஒழுக்கமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒழுக்கமாக இருந்தாலே சக்தி இழந்தாலே ஒழுக்கமற்று போயிடும். நாம் இப்போ மீண்டும் சக்தியினால் நம்மளை நிரப்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம், அப்பாவை நினைவு செஞ்சு. பிறகு எந்தளவுக்கு சக்தி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உலகத்தின் எஜமானர் ஆவீங்க. நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. சிவன் அப்படின்னு சொல்லப்படுற இறை தந்தை பரமபிதா பரமாத்மா உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். கடவுள் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். சிவபகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு போதை இருக்கணும். அப்போ யார் சொல்லி கொடுக்குறாருன்றது இன்னும் பதியலைன்னு அர்த்தம். கடவுள் சொல்லி கொடுக்குறாரு அண்ணா, கடவுள் சாதாரண விஷயம் இல்லை. 2500 வருஷம் தவம் கடந்து பிறந்த புள்ள சிவபாபா. யோசிப்பாங்க, 2500 வருஷம் நம்ம தவம் கடந்ததுனால தான் அவர் வந்திருக்கிறார், நமக்கு கிடச்சிருக்கிறார். ஸோ அப்போ அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன மாதிரி வார்த்தை? அப்போ அந்த போதை இருக்குதா? அவர் சொல்கிறத கேட்கும்போது, அவர் சொல்கிறத கேட்காட்டினா கூட அதை அசை போட்டு அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த போதை ஏற்றுறது தான் இங்கே மெயினே. ஸோ எப்போ இந்த ஞானத்தின் போதை, பாபாவோட குழந்தைன்ற போதை, உலகத்தின் எஜமானன் ஆக போகிறன்ற போதை உங்களுக்கு அதிகமாகுதோ அப்போ கலியுகத்தின் விஷயம் உங்களை பிடிச்சி இருக்காது. ஸோ அது வரைக்கும் கலியுகத்தின் விஷயம் உங்களுக்கு போதையாக இருக்கும், அதனால் பிடிச்சி இருக்கும். ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதுலேயும் நான் கடவுளுடைய அந்த கடவுள் சொல்லி கொடுக்குறாரு, அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஈஸி, குழந்தை கூட புரிஞ்சிக்கக்கூடிய ஈஸி. குழந்தைகளாகி நீங்கள் பழைய பழக்கத்தை ஃபுல்லாக தியாகம் பண்ணிடணும். அதுலேயும் இந்த பொறாமை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ பாபா குழந்தைங்களுக்குள்ளே இது ரொம்ப ரொம்ப இருக்கும். நல்லா சேவை செய்கிறவங்க, முரளி எடுக்கிறவங்க, அவங்கள பார்த்து பொறாமை இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவங்களுக்காக இந்த பொறாமை இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அது மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்குள்ளே பொறாமை இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒன்றும் டீச்சர் கிடையாது, சிஸ்டர் வெளில போயிருக்கிறாங்க, அதனால் இவங்க சும்மா எடுக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அடுத்த நாள் இருந்தால் கிளாஸ்க்கே போகிறது கிடையாது. ஸோ அப்போ அது பொறாமை தானே இல்லையா? அங்கே யார் எடுத்தாலும் அது இறைவனுடைய ஞானம், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா கூட நம்ம பாபாவுடைய ஞானத்தை எடுத்து அதை நம்ம சிந்தனை பண்ணலாம். ஸோ அப்போ இந்த பொறாமை எங்கத்து குணம்? கலியுகத்து குணம், சாத்தான் கொடுத்த குணம். ஸோ அந்த பழைய குணமும் உங்களுக்கு அவசேவை பண்ணுது இல்லையா? அப்போ இவங்க போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்கக்கிட்டே அதை சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி தோணும். அப்புறம் யார் எப்படி சென்டர் நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். புதுசாக ஒரு குழந்தை வரும்போது வெறும் 2 பேர் 1 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே வரணும்னு தோணுது. நிறைய பேர் இருந்தாலே ஒரு ஆர்வம் இருக்கும், வருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போகாததே ஒரு பெரிய அவசேவையாகிடும். மற்றபடி இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதிலும் குறிப்பாக குமாரிகளுக்கு வேலையும் கிடையாது. அதில் அப்போ பெண்கள் வேலைக்கும் போக மாட்டாங்க, 69க்கு முன்னாடி இல்லையா? ஸோ அதுவும் இல்லாமல் பாபா கல்யாணம் ஆகாத பெண்களை சொல்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. குடும்பம் இருந்தால் தானே அதை பார்த்துக்கணும், அந்த வேலையும் கிடையாது. ஸோ குமாரிகள்கிட்ட இந்த படிப்பு பிடிச்சிருக்கா அல்லது உலகியல் படிப்பு தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இந்த பாபா கொடுக்குற முரளி ஞானம் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா நான் இனிமேல்ட்டு அந்த படிப்பு படிக்க மாட்டேன். ஸோ நிறைய சீனியர் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, 10th அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஞானம் அப்படி பிடிச்சி இருக்கும், எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி கடைசிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா என்னுடைய புத்தி அந்த படிப்பில் இல்லை, அதுதான் பெரிய விஷயம். ஒருவேளை அவங்களுடைய
அப்படி சொல்கிற அந்த சகோதரியுடைய லௌகீக தந்தை இந்த ஞானத்தில் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. சில பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. நம்ம புரிய வைக்கணும், இந்த படிப்பின் மூலமாக நான் உலகத்தின் மகாராணி ஆக போகிறேன் அப்படின்னு புரிய வைக்கணும். மற்றபடி உலகியல் படிப்புனால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை தான் செய்ய முடியும் இல்லையா? ஸோ அப்போவே பெண்கள் வேலைக்கும் போயிருக்கிறாங்க அப்படி இருக்கு. சரி, ஸோ இந்த படிப்பு தான் நம்மளை எதிர்கால 21 பிறவிக்கு எஜமானர்களாக மாற்றுது. ஸோ அப்போ இந்த படிப்பு தானே படிக்கணும், நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறக்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம புரிய வைக்கணும். அவங்களுக்கு உடலை தவிர எதுவும் தெரியாது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, பல ஜென்மம் வருவோம். ஸோ அதை புரிய வைக்கணும். ஏன்னா பிரஜைகள் கூட சொர்க்கவாசி ஆகிடுறாங்கல்ல. பிரஜையாக இருந்தாலும் ராஜா கம்பேர் பண்ணும்போது கீழானவர்களாக இருந்தாலும் இருக்கிறது சொர்க்கத்தில் தானே. சொர்க்கத்தில் எந்த துக்கமும் இருக்காதே. இப்போ எல்லோருமே நரகவாசியாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தீங்க ஆரம்பத்தில் சத்தியுகத்தில். ஆனால் இப்போ 84 பிறவி எடுத்து அனைத்து சக்தியும் இழந்து கீழான நிலை, அதாவது தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. ஸோ சத்தியுக ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஏணிப்படியில் இறங்க தான் செய்கிறீங்க, அதாவது சக்தி குறைய தான் செய்யுது. தங்க குருவின்னு சொல்லப்பட்டது பாரதம், பொன்னுலக பாரதம்னு சொல்கிறாங்களே. ஆனால் இன்றைக்கி சோழிக்கு கூட மதிப்பில்லாததாக, அனைத்தையும் இழந்ததாக காலியாக இருக்குது. 100% காலி. பாரதத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் இதே பாரதம் வந்து 100% நிரம்பியதாக இருந்தது. இப்போ அனைத்தையும் இழந்து இருக்குது இந்த பாரதம். உலகத்தின் எஜமானர்களாக தெய்வீக புத்தியுடையவர்களாக நாம் இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து அனைத்து சக்தியும் இழந்து கல்லு புத்தியுடையவர்களாக மாறிட்டோம். ஆனால் எப்போவுமே நம்ம மனிதர்கள் தான். தேவதையாக இருக்கும்போது மனிதர்கள் தான், இப்போவும் மனிதர்கள் தான். ஆனால் அப்போ தெய்வீக புத்தி இருந்ததுனால, சக்தி இருந்ததுனால தெய்வம், தேவதைகள் அப்படின்னு சொன்னோம். இப்போ கல் மாதிரி இருக்கிற மனிதர்கள். உங்களுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு தகுதியுடையவனா ஆகியிருக்கிறேன் அப்படின்னு பாட்டு கேட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து நாரதருடைய உதாரணமும் இருக்குது இல்லையா? மகாலட்சுமி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவார் நாரதர். ஸோ ஆசைப்படுறவங்க எப்படி லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதாவது அழகில் மயங்கி அவர் ஆசைப்படுவார் இல்லையா? ஸோ அப்போ அந்த அழகில் மயங்கிறதுன்றது காமம். காமம் கொண்டவர் எப்படி மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஸோ அதுதான் அந்த கதை சொல்லும். உன் முகத்தை பாரு அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி இருக்கும். நாளுக்கு நாள் எல்லாமே கீழே இறங்கி தான் வராங்க. எல்லாருமே சக்தி இழந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் கழுத்து வரை புதைக்குழியில் சிக்கிக்கிட்டாங்க இறங்கி வந்து. இப்போ நாம் எல்லோரையும் குடுமி பிடிச்சி தூக்குறோம் புதைக்குழியில் இருந்து, உச்சி குடுமியை பிடிச்சி. ஏன்னா உடம்புல வேறு எதையும் பிடிச்சி தூக்க முடியாது இல்லையா? தண்ணியில் முழுகினா கூட பார்த்திங்கன்னா தலை முடியை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அதை தான் பிடிக்கிறதும் ஈஸி, இவங்களும் நீந்த முடியும் இல்லையா? ஸோ அந்த புதைக்குழி அல்லது சேத்துலேருந்து ஒருத்தரை விடுவிக்கணுன்னா தலையை பிடிச்சி தூக்க வேண்டியதாக இருக்குது, குடுமையை பிடிச்சி தூக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கவே முடியல இல்லையா? பக்தி மார்க்கத்தில் அப்படி விழுந்து கிடக்கிறாங்க. இது பக்தி மார்க்கத்தின் ராஜ்யம். ஸோ அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறது எங்கே இருக்குது, வேதத்தில் எங்கே இருக்குது? அது இல்லைன்னு தான் நாங்களும் சொல்கிறோம் இல்லையா? அது மனிதர்கள் இருந்து, ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க. பாபா முந்தைய கல்பத்தை மாதிரியே இப்போவும் ராஜ்யபாக்கியத்தை அடையிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனிதர்கள் வந்து லக்ஷ்மி நாராயணனுக்கு கோயில் கட்டினா கூட உண்மையிலே அவங்க எப்படி உலகத்தின் எஜமானர் ஆனாங்கன்றது கோயில் கட்டுறவங்களுக்கும் தெரியாது, பூஜை பண்ணுறவங்களுக்கும் தெரியாது, போய் கும்பிட்றவங்களுக்கும் தெரியாது. அத்தனை ஞானமும் தெரிஞ்சு மிகப்பெரிய புத்திசாலிகளாக பாபா நம்மளை தான் மாற்றியிருக்கிறார். அவங்க எப்படி ராஜ்யபாக்கியத்தை அடைஞ்சாங்க? அதற்கு முன்பு சங்கமயுகத்தில் இந்த ஞானத்தை கொடுத்து சேவை செஞ்சு தன்னுடைய குணத்தையும் மாற்றி மாறினாங்க. பிறகு எப்படி அவங்க 84 பிறவி எடுத்து மீண்டும் கீழான நிலை அடையிறாங்கன்றது நமக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு பிர்லா, டாட்டா பிர்லா சொல்லுவோம் இல்லையா? அவர் நிறைய கோயில்கள் கட்டியிருக்கிறார். ஆக்சுவலாக இப்போ அம்பானி கூட கட்டியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஆனால் என்ன தான் கோயில் கட்டினாலும் ஒரு பொம்மை மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க.
ஆக்சுவலாக வடநாட்டில் கோயிலில் இருக்கிற சாமி சிலைகள் ஃபுல்லாக பொம்மை மாதிரி தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு அங்கே போனோம்னா நமக்கு என்ன பொம்மையாக வச்சுருக்கிறாங்கன்னு தான் தோணும். இங்கே தான் அப்படியே பெருசாக அப்படியே கம்பீரமாக இருக்குது. ஆனால் அங்கே பளிங்கில் இருக்கும், பட் இருந்தாலும் சின்ன சின்னதாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் எல்லாருமே. ஸோ பாபா சொல்கிறார், வெளியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன பொம்மை கட்டுறாங்க, இவர் பிர்லா வந்து கொஞ்சம் பெரிய பொம்மை கட்டிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா ஒரு ஜட சிலையை செஞ்சு பூஜை பண்ணுறாங்க, ஆனால் அந்த சிலையுடைய பூர்வீகம் தெரியல, அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியலனா அப்போ ஒரு பொம்மை விளையாட்டு தானே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். குழந்தைங்க பொம்மை வச்சு சொப்பு ஜாமான் வச்சு விளையாடும் இல்லையா, அதுக்கு விளையாடுறதுக்கு ஒன்று தேவை, அவ்வளோதான். அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க, அப்போ பொம்மை பூஜை தானே பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கணும்ல அதை பற்றி அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் பாபா நம்மளை எவ்வளவு செல்வந்தராக மாற்றியிருந்தார், இப்போ நம்ம எவ்வளவு அனைத்தையும் இழந்தவர்களாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மிகப்பெரிய பணக்காரனாக பாபா நம்மளை மாற்றியிருந்தார், ஆனால் இன்றைக்கி அனைத்தையும் இழந்த பிச்சைக்காரனாக நம்ம மாறி இருக்கிறோம். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தாங்களோ அவங்களே இப்போ என்ன ஆகிட்டாங்க, பூஜாரிகளாக மாறிட்டாங்க. யார்? நாம தான். பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணன் தேவதைகளாக இருந்த நம்மளே இப்போ பக்தர்களாக மாறிட்டோம். பக்தர்கள் கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க, கடவுளே பூஜைக்குரியராகவும் பூஜாரியாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே துக்கத்தையும் கொடுக்குறாரு, சுகத்தையும் கொடுக்குறாரு, அவர் தான் அனைத்தையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஒரு போதை, எங்கும் நிறைந்தவர், அனைத்தையும் செய்பவர், காரண கர்த்தா, அந்தர்யாமி, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே தப்புன்னு நமக்கு தான் தெரியும், பாபா சொல்லி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆத்மாவில் பாவ புண்ணிய கணக்கு ஒட்டாது, இறந்துட்டாலே ஒருத்தர் கடவுள் ஆகிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி நீ என்ன குடித்தாலும் என்ன சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் இந்த கலியுக சிற்றின்பத்தில் மூழ்கி இருந்தாலும் அதோடைய பலனை உன்னுடைய உடல் தான் அனுபவிக்கிறதே தவிர ஆத்மா அனுபவிக்கிறதில்ல. அது எப்போவுமே பரிசுத்தமாக இருக்குது. ஸோ நீ கங்கையில் குளித்தா அந்த பாவம் போயிடும். கங்கையில் என்ன ஆத்மாவாக குளிக்குது? ஆத்மா குளிக்க முடியாது, நனையாது அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ நீ கங்கையில் போய் குளிக்கிறனாலே என்ன அர்த்தம், ஆத்மாவில் உடம்புல பாவம் ஒட்டி இருக்குதுன்னு தானே அர்த்தம். எல்லா மதத்துலேயும் அதானே பண்ணுறாங்க, எல்லா மதத்துலேயுமே அதான் பண்ணுறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் ஞானஸ்நானன்ட்டு தண்ணியில் முக்கிய எடுத்தால் பாவம் போயிடுச்சு. முஸ்லீம் மதத்தில் கூட மெக்கால் அது மாதிரி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. சரி, ஏதோ ஒரு இடத்துல குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஏன்னா அங்கே போகிறதே வந்து அவங்க பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான். சரி, அதனால் நீங்கள் என்ன விரும்பினாலும் சாப்பிடுங்க, வாழ்க்கை வாழறதுக்கு தான், கடவுள் அதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பகட்டாக ஃபேஷனாக இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பழக்க வழக்கத்தெல்லாம் உருவாக்குறாரோ அது அப்படியே கலாச்சாரமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாரு, இப்போ அந்த விஷக்கடல்லேருந்து வெளியில் வாங்க. நம்ம எங்கே போகணும்? சிவாலயத்துக்கு போகணும். இப்போ விஷக்கடலில் உள்ள அத்தனையும் கைட்டி வச்சுட்டு வாங்க. எல்லாத்துலேயும் அங்கே விஷம்தான் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு வாங்க. ஆத்மாலேயும் விஷம்தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஆத்மாவை பாபாவை நினைச்சு தூய்மை ஆக்கிட்டு வாங்கன்று. சத்தியுகத்தை தான் பார்க்கடல்னு சொல்கிறோம், கலியுகத்தை விஷக்கடல்னு சொல்கிறோம். நாம் இப்போ கலியுகத்தில் அழுக்காகிட்டோம் 84 பிறவி எடுத்ததுனால. அதனால தான் நாம் கடவுளை கூப்பிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க, பதித்த பாவனரே வா வா வான்ட்டு. பதித்த பாவனரேனாலே தூய்மையாக்குபவரேன்னு அர்த்தம். தூய்மையாக்குபவரை எதுக்கு கூப்பிட்றோம்? தூய்மையாக்குறதுக்கு தான் கூப்பிட்றோம். அப்படின்னாலே நம்ம அழுக்காக இருக்கிறோம் தானே அர்த்தம். நீங்கள் இதெல்லாம் படம் வச்சு புரிய வைக்கும்போது மனிதர்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். படம் வைக்காமல் உங்களால் புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு 2 நாள் முன்னாடி. ஆனால் படம் வச்சு புரிய வைக்கிறது எதுக்கு? மற்றவர்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஏணிப்படியில் 84 பிறவிகள் முழுசாக விலாவரியாக விளக்கப்பட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஈஸியான விஷயத்தை கூட 84 பிறவி எடுத்து அனைத்தையும் இழந்தோம், இறைவனை நினச்சி மீண்டும் அடையிறோன்ற ஈஸியான விஷயத்தை கூட உங்களால் யாருக்கும் புரிய வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஞானத்தை முழுசாக படிக்கலை, எந்த விதமான முன்னேற்றமும் உங்களுக்குள்ளே ஏற்படலைன்னு பாபா புரிஞ்சுக்கு வரோம். ஏன்னா பிராமணர்களாகிய உங்களுடைய கடமையே இந்த ஞானத்தை வண்டு மாதிரி எல்லாருக்கும் ஊதிக்கிட்டே இருக்கிறது தான்.
பிராமணனுடைய வேலையே அதுதான். ஆக்சுவலாக வண்டுக்கே ஹிந்தியில் வந்து பிரம்மரின்னு தான் பேர். ஸோ பிரம்மரி பிராமணன். சரி, ஸோ அப்படி ஊதி ஊதி நமக்கு சமமாக ஆக்குறது. ஏன்னா குலவி அதுதான் பண்ணுமா. மற்ற பூச்சியோடைய புழுவை எடுத்தாந்து அதோடைய கூண்டில் வச்சுட்டு ஊதி ஊதியே அதை குலவியாக மாற்றிடுமா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மற்ற தர்மத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு சமமாக பிராமணர்களாக மாற்றி தேவதையாக மாற்றுறோம். ஸோ நம்மளுடைய கடமை இந்த ஞானத்தை சொல்கிறது. நம்மளுடைய முயற்சி என்னது? கடமை ஞானத்தை சொல்கிறது. நம்ம பண்ண வேண்டிய முயற்சி என்னது? இந்த பழைய உடலை விடணும். பாம்பு எப்படி பழைய தோலை விட்டுட்டு புது தோலை எடுக்குது, ஸோ அது மாதிரி இந்த பழைய உடலை விட்டு புது உடலை எடுக்கணும். அப்போ இந்த பழைய உடல் மேலே எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. புதிய உடல் மேலே தான் கவனம் இருக்கணும். அது எங்கே கிடைக்கும்? சத்தியுகத்தில். அப்போ சத்தியுகத்திலே உங்களுடைய சிந்தனை இருக்கணும். ஏன்னா இந்த பழைய உடம்பு பழசு, அழுகி போகுது, அழுகி போய் இருக்குது. ஸோ அதை விட்டு தான் ஆகணும். இல்லை உடம்பெல்லாம் அழுகி போகிற மாதிரி சில வியாதிகள்லாம் வருதுன்றாங்க. ரொம்ப நாள் பெட்லே நாட்பட்ட வியாதி படுத்துக்கிட்டே இருந்தாலே அந்த உடம்பு ஃபுல்லாக அழுகி போயிடுமா, நாற்றம் வருமா, புழுவெல்லாம் வேறு வருமா. ஸோ அப்போ அந்த உடம்பை விட்டால் போதும்னு அவங்களும் நினைப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த உடம்புன்றார். இல்லையா, ஒரு நோய் வராட்டினால இது அழுகி போன உடல் தான், அதனால தான் அப்படின்னு ஆறுது இல்லையா. இந்த உலகமே பழசு, அதனால் இங்கே இருக்கிற உடல்களும் பழசு. இதை விட்டுட்டு நீங்கள் புது உலகத்துக்கு போகணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இது எதுக்கு? சொர்க்கம்ன்ற புது உலகத்துக்கு போகிறதுக்கான ஞானம், அங்கே எப்படி இருக்கணுங்கிற ஞானம், அந்த குணத்தை இங்கே தாரணை பண்ண வைக்கக்கூடிய ஞானம் இது. மற்றபடி இந்த பழைய உலகம் அழிய போகுது, அதனால் பழைய உலகத்தின் எந்த விஷயமும் உங்களுக்கு வேண்டான்றார் இல்லையா. இல்லை பழைய உலகத்திலே மாட்டிக்குவீங்க, அந்த அழிவில் சிக்கி சின்னாப்பினம் ஆகிடுவீங்க. அதனால் பழைய உலகத்தின் எந்த குணமும் வேண்டாம். அவங்கள திட்டுறாங்களா, திட்டிட்டு போயிட்டோம். நீங்கள் அன்பாக பழங்க. ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க, அவங்க நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போகிறதுக்கு தகுதியான வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியான வார்த்தையை தானே நீங்கள் வெளிப்படுத்தணும் இல்லையா. ஸோ இந்த ஞான கடலின் ஒரு அலையில் கூட பாபா சொல்கிறது அந்த கடல் ஸ்தூலமான கடல், அதனுடைய ஒரு பேரலை கூட மிகப்பெரிய குழப்பத்தை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி அழிவு வரப்போகுதுன்ற அப்படியே உலகத்தை புரட்டி போடுற மாதிரி வரும். இப்போ சுனாமிலாம் வெறும் ட்ரெய்லர் தான் இல்லையா, ஒத்திகை தான். மெயின் வந்து இனிமேல் தான் வரப்போகுது. ஏன்னா கண்டிப்பாக உலக அழிவு நடந்தே தீரணும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா வந்தது, அதே டைமில் நிறைய இடத்துல வெள்ளம், நிலநடுக்கம் இதெல்லாம் வேறு வருது, சேர்ந்து வருது. அப்போ எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் உலக போரும் நடந்துகிட்ருக்கோம், அதே நேரத்தில் இயற்கை சீற்றமும் வரும். இப்போ அவ்வளோதான், ஒரு வழி ஆகிடுவாங்க மக்கள். ஏன்னா இந்த இயற்கை சீற்றம் யாரையும் விட்டு வைக்க போகிறதில்ல. அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகிடணும், கர்மாதீத்த நிலை அடையணும். ஆனால் தலையில் பாவம் இருக்குது, உங்களை போக விடாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்தளவுக்கு பாபாவை பிடிச்சிக்கணும் கெட்டியாக. அந்த நினைவில் இருக்க பாவம் எரியும்போது தப்பிச்சிடும். ஸோ நமக்குள்ளே பாவம் இருக்குதுன்றது சதா நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கணும் இல்லையா. நம்ம அனைத்தையும் இழந்திருக்கிறோம், அதை மீண்டும் அடையணும். அதுக்காக பாபாவை நினச்சிட்டு இருக்கணும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த பொறாமை போன்ற பழைய குணத்தை எல்லாம் விட்டுருங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருக்க கற்றுக்கோங்க. எந்த காரணத்துக்குன்னா படிப்பை விடாதீங்க இல்லையா. பொறாமை அதனாலலாம் படிப்பை விட்டுறாதீங்க. இவன் என்ன சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படிலாம் படிப்பை விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம், மற்றவர்கள் பொறாமைப்படுறாங்க, கோபப்படுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து ஒரு சிலருக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வரும், சாமி கூட வரும். ஆனால் அந்த நேரம் அவங்க கத்துறது அது அவங்களோட ஒரிஜினல் குணம் கிடையாது. அந்த மாதிரி தான் பேய் பிடிக்கிறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் திடீர்னு ஒருத்தர் கோபம் வருது, பொறாமை வருது, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அந்த நேரம் பேய் பிரவேசம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நீங்கள் பழக தானாகவே அந்த நல்ல குணம் வெளிப்படும். அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த கெட்ட குணத்தை நீங்கள் சொல்லியும் காட்ட தேவையில்ல, நல்ல குணத்தை மட்டும் மகிமைப்படுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் பொறாமை போன்ற விஷயத்தினால படிப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா விடுறது நீங்கள் அப்பாவை விடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த பழைய அழுகி போன உடம்பு மேலே இருக்கக்கூடிய அத்தனை எண்ணத்தையும் தியாகம் பண்ணுங்கள். இப்படி ஒரு உடம்பு எனக்கு இருக்குதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. நான் ஆத்மா நாராயணன் உடலுக்குள்ளே போகிறேன், அல்லது அதுதான் என்னுடைய உடல், அதே சிந்தனையிலே இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த உடலை டக்குன்னு உங்களால் விட முடியும் இல்லையா. உண்மையிலே கூடு விட்டு கொடுப்பாயிருது நமக்கு தான் பாபா கற்றுக் கொடுக்குறாரு. இந்த அழுகிய கூடிலிருந்து அழகான கூடுக்குள்ளே போகிறோம்.
லக்ஷ்மி நாராயணன் உடலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ குலவி மாதிரியாகி இந்த ஞானத்தை ஒதுக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் எல்லோரையும் உங்களுக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவையிலே பிஸியாக இருங்க. இதுதான் எல்லையற்ற வருமானத்தை கொடுக்கும். மற்ற சரீர நிர்வாகத்துக்கு கொடுக்கறது இப்போதைக்கு கொஞ்சம் தேவை, அவ்வளோதான். அதுலேயே 24 மணி நேரம் மூழ்கி யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க அழிவு போகிற உலகத்தில், இல்லையா? ஏன்னா இதை உங்கள் குழந்தை பேர குழந்தைலாம் சாப்பிடாது, அவ்வளோ நேரம் உலகமும் இருக்காது. இப்போ நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்ணுறோம், இல்லையா? ஸோ ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துங்க. ஆத்மா புண்ணிய கணக்கு ஏற ஏற இங்கேயும் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. அங்கே சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியும் அடைவோம். வரதானம்: சர்வசக்திவான் சிவபாபாவுடைய சக்திகளுடைய ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பொக்கிஷங்கள்னால் நிரப்பக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அதற்கு விளக்கம்: இந்த துவாபர கலியுக ராஜாக்கள் அவங்க இச்சை நிரம்பிய ராஜாக்கள், இல்லையா? ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத ராஜாக்கள் சத்தியுக திரேதாயுக ராஜாக்கள். பட் துவாபரகத்திலேருந்து எல்லைக்குட்பட்ட ஆசையில் சிக்கிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களும் பணக்காரங்களாக இருப்பாங்க, இல்லையா? தானம் புண்ணியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். அது இல்லாமல் ராஜ பதவியும் இருக்குது. ஸோ அந்த பதவியின் ஆதாரத்தில் அவங்க நினச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் ஆக்கலாம். ஒரு பிச்சைக்காரனை கூட ராஜாவை ஆக்க முடியும் அவங்களால, இல்லையா? ஒரு பயங்கரமான ஏழை பெண்ணை கூட அவங்க மகாராணியாக மாற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் பாபாவுடைய குழந்தைங்க அத்தனை பேரும் மகாதானிகள், புண்ணிய ஆத்மாக்கள். நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கேயும் எந்த ஆத்மாக்களை வேண்டுமானாலும் அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவர்களாக உங்களால் மாற்ற முடியும். அதாவது அந்த சக்திகளை கொடுத்து, அப்படி நீங்கள் சக்திகளை கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? சுபமான எண்ணம் இருக்கணும், இல்லை? கொடுக்கணுன்னாலே எதை கொடுக்கணுமோ அது உங்ககிட்ட நிரம்பி இருக்கணும், அப்போ தானே கொடுக்க முடியும். அப்போ சுத்தமான எண்ணங்களின் ஆதாரத்தில் நீங்கள் எந்த ஆத்மாவுக்கு வேண்டுமானாலும் சக்தியினால் நிரப்பி பாபாவுக்கு நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். பாபாவுடைய கழுத்து மாலையை, அதாவது பாபாவுக்கு நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி பாபா கிட்ட இருக்கிற அந்த சக்தியின் மூலமாக நாம் மாயை வென்றவர்களாக, இயற்கை வென்றவர்களாக மாற்ற முடியும். அதாவது நமக்குள்ளே அந்த சக்தியை நிரப்பிக்க முடியும். நமக்குள்ளேயும் நிரப்பிக்கிட்டு மற்றவர்களையும் நிரப்ப முடியும். நிரப்பி அவங்களையும் நமக்கு சமமாக ஆக்க முடியும். ஸோ அதற்கு ஆதாரமாக இருக்கிறது தூய்மையான எண்ணங்கள், மற்றவர்கள் மேலே சுபமான எண்ணங்கள். ஸோ இதை நாம் விதைச்சிக்கிட்டே இருக்கணும், இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, இல்லையா? அது ஒரு வினாடி விடாமல் நம்மளுடைய எண்ணம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதன் மூலமாக அனைவரையும் நாம் தூய்மையாக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: சம்பூர்ணத்தன்மை, முழுமை நிலை, இல்லையா? நாராயணன் எப்படி இருக்கும்? அந்த கண்ணு பரிசுத்தமாக இருக்கும். வார்த்தை தவறி கூட மற்றவர்களை துக்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை வராது, அவ்வளோ இனிமையான வார்த்தை. ஸோ அதுதான் முழுமைத்தன்மை. அந்த நிலை தான் நம்மளுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற விழாவை எப்போ கொண்டாடுறீங்களோ, அப்படின்னு அர்த்தம் அடைந்த அந்த சொரூபமாகவே எப்போ இருக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை, மாயை, இயற்கை எல்லாமே உங்களுக்கு அடிமையாகிடும். ஸோ அதான் விடை பெற்று போயிடும். அதாவது உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, மாயை, இயற்கை எல்லாம் உங்களுக்கு அடிப்பணியும். எப்போ? நான் சம்பூர்ணமானவன் அந்த நிலையில் நிலைச்சிருந்தீங்கன்னா, அந்த சக்திகளின் சொரூபமாக நீங்கள் இருந்தீங்கன்னா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.